நம்முடைய சரீரமாய் மாறுகிறதோ, the food which we eat, how that gets converted into our body. இந்த நாட்கள் நாம் கேட்கிறதான வசனம் எல்லாம் நம்முடைய ஆத்துமாவாய் மாற வேண்டும். All the words or the word of God which we listen should be converted into our soul. கவனமாய் கேட்டு தியானித்து அந்த வார்த்தையை ஜீரணிக்கிறதான செயல் நமக்கு உண்டாக வேண்டும். And to listen very carefully to every word of God which is being spoken, and we should have the power to digest those words and to take it inside our soul. அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read from the book of Song of Solomon, chapter 1 and verse 3. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது, ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த நாட்களில் இந்த நாட்களிலும் தைலம் என்பது அநேகருக்கு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. Both in those days as well as even this present day, when we say an ointment, it is very important for everyone. இன்றைக்கு பாடி ஸ்ப்ரே, ரூம் ஸ்ப்ரே, கார் ஸ்ப்ரே, இப்படி எத்தனையோ ஸ்ப்ரேகள் இருக்கு. அன்றைக்கு அது ஒரு எண்ணெயாக இருந்தது. In today's world we have body spray, the room spray, car spray and different kinds of sprays, but in those days this was in the form of an oil. அடிப்படையாக சரீரத்தினுடைய நாற்றத்தை மாற்றும்படியாக தான் அப்படிப்பட்ட தைலங்களை பாவிப்பார்கள், இன்றைக்கும் பாவிக்கிறார்கள். Basically, in order to remove the stench or the bad odor that comes in our body, we use such sprays in these days, and even they used oils in those days for the very same purpose. ஆனால் இன்றைக்கு பிசாசு அதையும் தீட்டுப்படுத்தி முகரக்கூடியதான அந்த புலன் மூலமாக மாம்சீக எண்ணங்களை தூண்டிவிடும்படியாக குடிதான வாசனை திரவியங்களை கொண்டு மனுஷர்கள் அதை தாங்கள் சரீரத்தில் பூசி அதன் மூலமாக மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணும்படியாக விரும்புகிறார்கள். Even Satan has taken over this kind of perfumes or the sprays which we use these days, and in that he has put a carnal smell which we smell inside, or apply those oils or the sprays upon our body, by which we seduce or wrongly attract the opposite sex so that they might fall into sin. இந்த வசனத்தில் வாசித்த அந்த நேசர் கூட அவருடைய சரீரத்தில் அந்த தைலங்களை பூசுகிறார். And also the beloved or the bridegroom, in this verse we read, he has applied certain ointment upon his body. எழுத்தின் பிரகாரமாக அவர் ஒரு மனுஷனா இருக்கிறபடினால் அவர் அப்படி செய்கிறார். In a literal sense, because he is a man, he is doing that. பழைய ஏற்பாட்டில் அது permitted, அது அனுமதிக்கப்பட்டது. In Old Testament that is permitted. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் கூட தேவன் நம்மை பற்றி கண்டிப்பா இருக்கிறார், அது விலக்கப்பட்டிருக்கிறது. But in New Testament period, the Lord is even strict concerning such aspects, and it is also forbidden for us. நம்மை பொறுத்தவரையிலும் அப்படிப்பட்டதான இந்த வாசிக்கிற இந்த தைலத்திற்கு ஒரு ஆவிக்குரிய வியாக்கியானம் உண்டு. But for us, we read this particular portion of the scripture, there is a spiritual meaning of this ointment. எழுத்தின் பிரகாரமா இப்படிப்பட்ட வாசனை திரவியங்களை பாவிப்பது லௌகிகத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். In a literal sense, using all this sprays or perfumes is connected with worldliness. அது நம்முடைய ஆத்துமாவை பாதிக்கும், நம்முடைய நித்தியத்தையும் பாதிக்கும். That will affect our soul, and it will also affect our eternity. ஆகையால் இந்த காரியங்களில் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Therefore, in these aspects we need to be very careful. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அது அனுமதிக்கப்பட்டதினாலே நாம் அதை ஒரு நிழலாக வைத்து ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாசனை வர வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். Because it is permitted during the Old Testament period, and we have to take the spiritual meaning of that particular ointment, and we need to find out how spiritually that applies to us. வாசனை திரவியங்களுக்கு சரீர பிரகாரமாக வசீகரிக்கிறதான ஒரு தன்மை இருக்கிறபடினால், because all these perfumes and sprays in a literal sense has an carnal kind of way of attracting other people. பழைய ஏற்பாட்டிலும் அகாஸ்வேரு ராஜா அவர் ஒரு மனைவியை தனக்காக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதனால அவரிடத்தில் வருகிறதான கன்னிகைகள் எல்லாம் அவர்கள் தைலம் பூசிக்கொண்டு தான் வர வேண்டும்.
And in the Old Testament, when we read about King Ahasuerus, when he has to choose a queen from among the women, those who have to come to him should be applied of all these perfumes and ointments. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியும். Let's read the book of Esther, chapter 2 and verse 12. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகி ஆகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது என்னது இதனுடைய அர்த்தம் என்ன? What does this mean? இப்படிப்பட்ட வாசனை திரவியங்களும் தைலங்களையும் 6 மாதம் அவர்கள் குளிக்கும் போது உடம்பில் பூசி 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 அது தோலோடு ஒட்டி கொண்டு அவருடைய சரீரத்தினுடைய வாசனையே மாறிதான் ராஜாவிடத்தில் பிரவேசிக்க வேண்டும். They have to apply this ointment, this oil, this perfume upon their body continuously for 6 months, and because of repeating this ointment upon the body, the actual body odor will change, and with all this perfume, only then they have to enter to the king. அப்போ இதற்கு பேர் தான் அனாயிண்டிங் என்று சொல்வார்கள். அபிஷேகம். அபிஷேகம் என்கிற தமிழ் வார்த்தையினுடைய எழுத்தின் பிரகாரமான அர்த்தம் என்ன தெரியல. ஆனால் ஆங்கிலத்தில் அபிஷேகத்திற்கு அனாயிண்டிங். அனாயிண்டிங் என்று சொன்னால் அகராதி விளக்கம் எண்ணெய் தேய்ப்பது, to smear, to rub with oil. And the English translation and the actual meaning according to the dictionary for the word anointing is to apply oil on the body. அபிஷேகம் தமிழ்ல அபிஷேகம் சொல்லும்போது தலையில் ஊற்றுவது, ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி அனாயிண்டிங் என்று சொல்லும்போது to rub with oil, எண்ணெயை தேய்ப்பது. In Tamil meaning, if you say anointing, it means to pour oil upon the head. But in English translation, anointing means to rub oil upon the body. இப்படி வாசனை திரவியங்களையும் எண்ணெயையும் தேய்த்து அந்த ஸ்திரீகள் அகஸ்வேருக்கு முன்னாடி நிற்க வேண்டும். Likewise, the women have to apply all this ointment and the perfumes upon their body, and then they have to stand before the king. அதற்கு பேர் சுத்திகரிப்பு. And this is called cleansing. அதை பற்றி கொஞ்சம் நேரம் பிறகு நாம் படிக்கலாம். About which we will learn after some time. இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த வாசனை திரவியங்கள், இந்த தைலம், பல வகையுள்ள தைலங்கள் இருந்தது. சில தைலங்கள் மிகவும் விலையேற பெற்றதா இருந்தது. In this Old Testament period where they were used different kinds of ointments and perfumes, there were many, but there are few which are very costlier. பழைய ஏற்பாட்டில் எசேக்கியா ராஜாவுடைய களஞ்சியத்தில் அவருடைய பொக்கிஷங்களின் மத்தியில் பொன் வெள்ளி எல்லாம் சேர்க்கிறதான அந்த இடத்தில் சில தைலங்களையும் வைத்திருந்தார். And in the barn of King Hezekiah in the Old Testament, where you used to gather gold and silver, there were also certain perfumes. In the treasury of Solomon. In the treasury were also found certain perfumes and sweet odors. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2 Kings chapter 20 13ஆம் வசனத்தை வாசி. verse 13. எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷசாலை அனைத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் பாருங்க, இதெல்லாம் பொன்னையும் வெள்ளியும் இவைகளெல்லாம் சேர்த்து அதோடு கூட இப்படிப்பட்டதான நல்ல பரிமள தைலங்களையும் அவர் சேர்த்து வைக்கிறார். Along with his silver and gold, he also had some spices and precious ointments in his treasury. புதிய ஏற்பாட்டில் கூட அந்த ஸ்திரீ இயேசுவுடைய பாதத்தை கழுவும் போது அவள் கொண்டு வந்ததான் அந்த தைலம் வெரி காஸ்ட்லி, மிகவும் விலை உயர்ந்தது என்று யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். According to John chapter 12 verse 3, even in the New Testament we read that the women who brought the ointment to wipe it on the feet of Lord Jesus was found to be very costly. அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரினால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில், விலையேறப்பெற்ற இங்கிலீஷ்ல வெரி காஸ்ட்லி, விலை உயர்ந்த, அதிக மதிப்புள்ள. And in English translation it is mentioned as very costly. வாசிங்க. அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி. அந்த பூசி என்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல அனாயிண்டட் அப்படின்னு இருக்கு.
And in Tamil it is said she applied it, but in English it is mentioned she anointed his feet. அந்த anointing தான் ointment. அது அந்த தைலம் வைத்து தான் அதை பூச வேண்டும். When we say anointed, it is using an ointment to apply it. 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 5. இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் 300 பணத்துக்கு விற்று. இந்த ஒரு பணம் என்று சொல்வது அந்த நாட்கள்ல ஒரு பொதுவான மனுஷனுடைய ஒரு கூலி ஆளுடைய ஒரு சம்பளம், ஒரு நாள் சம்பளம். When we say 1 pence in those days is the salary or the labor for one day. அப்ப 300 பணம் என்று சொல்வது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தினுடைய தொகை அது. And when it is mentioned here as 300 pence, which means it is the salary for working for 300 days. யோசித்து பாருங்கள், ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடம் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு தைலத்தை வாங்கி அது ஒரு ஆளுடைய காலில் பூசுவது, அது மாம்சிக கண்ணோட்டத்தில் பார்த்தால் பெரிய ஒரு வீணாக்குதல் தான். Just consider for a person earning money working for 300 days and then converting that or buying an ointment which is very costlier and taking that and wiping it on a particular man's feet. When we consider it literally, it is a very foolish act. ஆனால் இயேசுவினுடைய அது ரியாக்ஷன் பாருங்க, அவர் அதை விமர்சனம் பண்ணவில்லை. ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லவே இல்லை, அதை பாராட்டுகிறார். சுவிசேஷம் சொல்லப்படும் எல்லா இடங்களிலும் இதுவும் சொல்லப்படும் என்று சொல்லுகிறார். And but Jesus never stopped or criticized of what the woman was doing, but rather he praised her for what she was doing, and he also said wherever gospel is being preached, this will also be proclaimed. எத்தனையோ முக்கியமான காரியங்கள் சுவிசேஷத்தில் உண்டு, முக்கியமான காரியங்கள் எல்லா சுவிசேஷத்தில் இல்லை. There are many எத்தனையோ முக்கியமான காரியங்கள் 4 சுவிசேஷத்திலும் இல்லை. There are many important things which are not found in all the 4 gospels. உதாரணமாக இயேசுவின் பிறப்பு. For example, the birth of Lord Jesus. அது யோவான் சுவிசேஷத்தில் இல்லை. It is not found in the Gospel of John. இயேசுவினுடைய 3 சோதனைகள் யோவான் சுவிசேஷத்தில் இல்லை. The three trials which Jesus went through, it is not found in the Gospel of John. ஆனால் இந்த குறிப்பிட்ட சம்பவம் 4 சுவிசேஷத்திலும் இருக்கிறது. But this particular incident is found in all the 4 Gospels. அதனால ஆண்டவர் இதை எப்படி முக்கியப்படுத்துகிறார் பாருங்கள். Just consider how God gives importance to this incident. ஏனென்றால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் உண்டு. Because there are certain lessons which we have to learn from this incident. ஆண்டவருடைய பாதத்தில், ஆண்டவருடைய நாமத்தில் நாம் எதை செய்தாலும் எதை செலவு பண்ணனாலும் அது வீணான காரியம் அல்ல, அது ஒரு பிசினஸ், அதுல ஒரு லாபம் உண்டு. Whatever we keep in the feet of our Lord, whatever we spend in the feet of the Lord is not a waste, but rather it is an investment, and that is a business. இந்த தைலமானது எல்லாராலும் செய்ய முடியாது. And not everyone can prepare this ointment. இந்த தைலத்தை செய்வதற்கு ஒரு மனுஷன், அதை படித்த ஒரு மனுஷன் இருக்கிறார். And to prepare this ointment, there is a learned person who only can create such an ointment. அவருடைய பேர் தைலக்காரன், apothecary. And his name is apothecary. அப்போ அந்த தைலக்காரன் தான் எந்த வேரிலிருந்து, எந்த பூவிலிருந்து, எந்த விதையிலிருந்து, எந்த மரத்திலிருந்து எடுத்து இதை பவுடர் ஆக்கி எப்படி மிக்ஸ் பண்ண வேண்டும் என்றெல்லாம், எந்த எண்ணெயை சேர்க்க வேண்டும் என்றெல்லாம் அறிந்து அந்த வாசனை வெளியே கொண்டு வரக்கூடியதான கலை அவருக்கு தான் தெரியும். Only this apothecary knows the art of how to create this ointment, of which seed or plant or flower from which he has to pluck it, how to powder it, how to apply certain kind of oil into it, and finally bring out the final product. இப்போ இந்த தைலத்தை பற்றி 2 வியாக்கியானங்களை சொல்ல போகிறேன். And I'm going to give you 2 interpretations concerning this ointment. கடைசி அந்த ரெண்டும் ஒன்றாய் மாற போகிறது. At the end both will become one. முதலாவது வியாக்கியானம் அது ஒன்றாவது நம்முடைய சுபாவத்தை காட்டுகிறது. The first interpretation for this ointment, it denotes our character. எப்படி ஒரு எண்ணெயை ஊற்றும் போது, அந்த தைலத்தை ஊற்றும் போது வாசனை வீசுகிறது. Like how the ointment is poured or anointed, there is a sweet savor. அங்கே நேசரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய நாமம் ஊற்றுண்ட தைலத்தை போல் இருக்கிறது. And concerning the bridegroom, it is said,
your name is like the ointment that is poured forth. ஒரு வாசனை திரவியத்தை இல்லைன்ற ஒரு தைலத்தை ஒரு கப்பில் வைக்கும் போதை விட அதை ஊற்றும் போதுதான் வாசனை பறக்கும். More than keeping an ointment in a vessel, when you pour it upon something or some person, then the smell will be more higher. இந்த நேசருடைய சரீரத்தில் பல வகையான வாசனை திரவியங்கள், அதாவது தைலங்கள் இருக்கிறது மாத்திரமல்ல, பரிமள தைலங்கள் இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய பேரும் ஊற்றுண்ட தைலத்தை போல் இருக்கிறது. Not just that there are sweet smelling ointment upon the body of this beloved, but even his name itself is a precious ointment. பொதுவாக நாம் பேரை கெடுத்துறாதே, அவனுக்கு நல்ல பேர் கிடைச்சிச்சு என்றெல்லாம் சொல்லும்போது அது பேர் அல்ல, அது அவருடைய சுபாவத்தை, இல்லை என்றால் அவனால் உண்டாகுனதான ஒரு மேன்மையை காட்டுகிறது. Normally we say do not spoil his name because he has a very good name. When we say name here, it denotes the character of a person. ஆகையால் உம்முடைய பேர் ஊற்றுண்ட பரிமள தைலம் போல் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு மனுஷனுடைய ஞானத்தையும் சுபாவத்தையும் காட்டுகிறது. And when it is said your name is like an ointment that is poured forth, it shows the character and the wisdom of a particular person. இதே சாலமோன் ஞானி பேரையும் தைலத்தையும் அடிக்கடி ஒப்பிடுகிறார். Like same King Solomon, he uses name and compares it with ointment very often. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read Ecclesiastes chapter 7 and verse 1. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய 5 நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. பரிமள தைலத்தை பார்க்கும் நற்கீர்த்தி நல்லது. A good name is better than a precious ointment. அப்ப இங்கே பரிமள தைலமும் பேரும் ஒரு மனுஷனுடைய பேர் அது ஒப்பிடப்பட்டிருக்கிறது. Here a precious ointment is compared with the name of a person. அப்ப உன்னுடைய உடம்புல நீ சென்ட் பூசாமல் இருந்தாலும் பரவாயில்லை, உன் பேரு கெட்டு போகாமல் நீ பார்த்துக் கொள்வாயாக. Though you might not have applied a precious ointment upon your body, but make sure that your name is not spoiled. பிரசங்கி அதே பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். In Ecclesiastes, let us read chapter 10 and verse 1. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாடி கெட்டு போக பண்ணும், ஞானத்திலும் கனத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். தைலக்காரனுடைய தைலம், the ointment of apothecary. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது, when we read from Exodus chapter 30, இது ஒரு கலை என்று நாம் வாசிக்கிறோம். it is mentioned this is an art. எந்த பவுடரை எப்படி மிக்ஸ் பண்ணி அந்த தைலத்துடைய வாசனை கொண்டு வர வேண்டும் என்று தைலக்காரனுக்கு மட்டும்தான் தெரியும். அது ஒரு கலை. Only the apothecary, he knows of which ointment has to be prepared in which fashion, of which powder has to be mixed with which oil. Nobody else knows that. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் Exodus chapter 30, 23ஆம் 24ஆம் வசனங்களை வாசிக்கும் போது, when we read verse 23 and 24, அங்கே சில பொருட்களை சேர்த்து வைத்து gathering certain things over there, அதனுடைய அளவும் சொல்லப்பட்டிருக்கிறது. even the measure has been given there. ஆனால் அதை கலக்கும் போது தைலக்காரன் தான் அதை செய்ய வேண்டும். But when they have to mix it to bring about the final product, it has to be done by the apothecary. 25ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 25. அதனால் பரிமள தைலக்காரன் செய்வது போல கூட்டப்பட்ட பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேக தைலத்தை உண்டு பண்ணுவாயாக. தைலக்காரன் செய்கிறது போல, இங்கிலீஷ் பரிமள தைலக்காரனுடைய கலையின்படியே, art of the apothecary. In English translation, what this apothecary does is mentioned as the art of apothecary. அப்ப அது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை. எல்லாரும் மிக்ஸ் பண்ண முடியாது, எல்லாருக்கும் சமைக்க தெரியாது. It is an art. Not everyone can cook. Likewise, not everyone can make this ointment. எல்லாருக்கும் தைலத்தை செய்ய முடியாது. Not all can make this ointment. அப்போ இதே போல சுபாவம் என்று சொல்வது அது வாசனை வீசக்கூடியது. Likewise, when we say a character, it emits a sweet savor. அப்போ அந்த சுபாவம் என்று சொல்வது நம்ம யாருக்கும் இல்லை. And when we say a character, it is not found in everyone. It's not in any of us. Not in any of us. நம்முடைய சுபாவம் எப்படி தெரியுமா? அந்த தைலக்காரனுடைய அந்த பரிமள தைலத்திற்குள் விழுந்ததான ஈயை போல. Our character is like the fly which has fallen into the ointment of apothecary. நிறைய நல்ல காரியங்கள் உண்டு. There are many good things. அந்த தைலக்காரனுடைய தைலத்துல நல்ல வாசனை உண்டு. And in the ointment of apothecary there is a good smell. ஆனால் ஒரு செத்த ஈ இருந்ததனால அந்த முழு தைலமும் இப்பொழுது வாசனை அல்ல, நாறுகிறது. But just because of one dead fly which has fallen into that ointment, not a sweet smell, but there is a bad odor coming of the whole of the ointment. நாம் கோபப்படவே மாட்டோம்.
We will never get angry. கோவப்பட்டா வாயில வர்ற வார்த்தை என்னதுன்னே தெரியாது. But when we get angry, we do not know what words come out of our mouth. அதுதான் செத்தை. மற்ற எல்லா நேரத்துல நல்ல ஸ்மெல் வருது, திடீர்னு நாற்றம் வருகிறது. அந்த நாற்றம் அந்த நல்ல வாசனையே அமிழ்த்து விடுகிறது. And rest other time we have a very good smell or a good character coming out, but one instance of this anger is like a dead fly, and that will spoil the entire good character. சாலமோனுக்கு ஆரம்பத்தில் அவர் ஒரு வாலிபன் இருக்கும்போது இந்த நல்ல ஸ்மெல் அவருடைய லைஃப்ல வாழ்க்கையில் இருந்தது. King Solomon, when he was a young man in his life, in the beginning he had this very sweet smelling favor upon him. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 King chapter 4 30ஆம் 31ஆம் வசனங்களை வாசியுங்கள். Let's read verse 30 and 31. சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தாத்தா என்னும் மாகோரின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாய் சுற்றிலுள்ள சகல ஜாதிகளிலும் அவனுடைய கீர்த்தி பிரபலமாய் இருந்தது. He was wiser than all men and his fame was greater than all the nations round about. பாருங்க, ஒரு ராஜாவனுடைய கீர்த்தி, அவருடைய பேர், அவருடைய ஞானம் பக்கத்து ஊருக்கெல்லாம் பரவ ஆரம்பித்தது. Just consider the name and the fame of a particular king of a particular nation started spreading all round about. இஸ்ரவேலிலும் ராஜாக்கள் இருக்கிறார்கள், சுற்றிலுள்ள எல்லா தேசங்களும் ராஜாக்கள் உண்டு. அந்த சுற்றிலுள்ள தேசங்களுடைய ராஜாக்களுடைய ஸ்மெல் இஸ்ரவேலுக்கு வரவில்லை, இஸ்ரவேலுடைய ராஜாவுடைய ஸ்மெல் மற்ற தேசங்களுக்கு பரவிவிட்டது. There are king in Israel, there are kings round about in different nations surrounding Israel. The fame or the name of other kings never came to Israel, but rather the name of the king from Israel spread about to other nations. அதுதான் சாலமோனுக்கு ஆரம்பத்தில் இருந்ததான் அந்த பரிமள தைல வாசனை. That is the sweet smelling savor or the precious smell which came from King Solomon. 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 29. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருதயத்தையும் largeness of heart, விசாலமான இருதயத்தை கொடுத்தார். God gave Solomon wisdom, understanding exceeding much, and a very largeness of heart. அவருடைய ஆரம்பத்துல அவருடைய வாழ்க்கை, அவர் சாலமோனுடைய பேர் ஒரு பரிமள தைலத்தை போல எல்லா இடங்களிலும் நாடை கடந்து அது வாசனை வீசினது. In the beginning, during the early years of King Solomon, his name or his character was like a precious ointment spreading forth sweet savor to all the nations round about. தாவீது கூட அவர் அப்படிப்பட்ட ஒரு ஞானம் உள்ளவராய் இருந்தார். Even King David was a wise man. ஞானமாய் நடந்ததுனால தன் சத்ருவாகிய சவுல் வகை தேடி அவனை குற்றப்படுத்தி எப்படியாவது கொல்லலாம் என்று தேடினாலும் அவனுக்கு சவுலுக்கு பாயிண்ட் கிடைக்கவில்லை தாவீதை கொல்லும்படியா. Because King David, he walked wisely before all people, even his enemy King Saul, he tried to find an opportunity to kill David, but he couldn't find one. எந்த அளவுக்கு தாவீதினுடைய அந்த ஞான வாசனை வீசினது என்றால் சவுலுக்கு தாவீதை பார்த்தால் பயம் வந்து விட்டது, அந்த அளவுக்கு வாசனை வீசினது. To the sweet smelling savor which came from David was so great that King Saul he himself got afraid about him. தாவீது இப்பொழுது ஓடுகிறவன், சவுல் துரத்துகிறவன். ஆனால் தாவீது மறைந்திருந்தாலும் சவுல் வேட்டையாடினாலும் சவுலுக்கு தான் தாவீதை பார்த்தால் பயம். ஏனென்றால் தாவீதுடைய ஞானம் அவ்வளவு பெரிது. David is fleeing from Saul, and Saul is the one who is chasing after him. David is in hiding, but Saul is seeking after to kill him. But Saul is afraid of David because of his wisdom. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 Samuel chapter 18 14 15 வசனங்களை வாசியும். Let's read verse 14 and 15. தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். பாருங்கள், சவுல் கண்டு அதற்கு பயந்திருந்தான். Saul saw this and he was afraid of him. இப்போ இது நாம் வேலை செய்கிற இடத்தில், நாம் படிக்கிற இடங்களில், நம்முடைய சமுதாயத்தில் நம்முடைய ஞானத்தையும் நம்முடைய அமைதியையும் நம்முடைய இருதய மனோ விசாலமான அந்த இருதயத்தையும் கண்டு மற்றவர்கள் அந்த வாசனையை முகர வேண்டும். And likewise, in our working place, in our place of education, or wherever we are, others should see our exceeding wisdom, the largeness of heart, and they should be afraid. They should start worshipping our God, and they should smell that sweet savor. நாம் அமைதியா இருப்போம், யார்கிட்டயும் சண்டை போட மாட்டோம்,
சாந்த குணமா இருப்போம். ஆனால் அந்த சுபாவமே மற்றவர்களை பயப்படுத்தும். We will keep silent. We will not go and start a fight with others. We will not get involved in unwanted issues, but we will remain silent. But that silence itself will get a respect in the eyes of others. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்குள் விரும்புகிற வாசனை. And this is the sweet smell which the Lord is expecting from our life. இயேசுனுடைய சரித்திரம் 30ஆம் வயதிலிருந்து நமக்கு தெரியும். We know the history of the life of Jesus from age 30. ஆனால் 30 வயது வரை எப்படி இருந்தார் என்று பைபிளில் விவரிக்கப்படவில்லை. But until age 30 we do not know what Jesus did or not. It is also not written in the scriptures. ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. But there are very few things written in the Bible. அதில் ஒன்றுதான் லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். One of which is an incident which we read in Luke chapter 2 verse 52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஞானத்திலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார். He increased in wisdom and in the favor in the eyes of men. அப்போ வாலிபத்தில் வளரும்போது இயேசுனுடைய சுபாவம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய அன்பு, அவருடைய அமைதி மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணினது. அதனால்தான் மனுஷ தயவில் விருத்தி அடைந்தார். And when Jesus grew up, when he was in young age, he had all this grace and the love of God in him, and he had this wisdom, and because of all these things he found favor in the eyes of men. இதுதான் நமக்கும் தேவைப்படுகிறது. This is what we also need. ஆனால் நமக்கு இல்லை. But we don't have. நமக்கு உண்டு, ஆனால் உள்ள சில செத்த ஈக்களும் உண்டு. அதுதான் எல்லாவற்றையும் கெடுக்கிறது. We have it, but because of certain dead flies which is in us, that is spoiling all the rest of our character. அந்த செத்த ஈகளாகிய அந்த ஒரு கெட்ட சுபாவம் மாறும்படியாக தான் கர்த்தர் நமக்குள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்த வாரம் நமக்காக சுத்திகரிப்பு கூட்டங்களையும் வைத்திருக்கிறார். In order to remove that dead fly or that bad character which is hidden, which is spoiling the remaining good part in our life, the Lord has appointed a whole week of sanctification next week for us. இரண்டாவது, இந்த ஆயின்ட்மென்ட், இந்த பரிமள தைலம் என்று ஆயின்ட்மென்ட் என்று சொல்லும்போது தேய்க்கிறதான பொருள் அது. Secondly, when we say an ointment, we have an interpretation where this is something which we rub on the body. புதிய ஏற்பாட்டில் அதுதான் அபிஷேகம் என்று அழைக்கப்படுகிறது. And in the New Testament, this is what is called as anointing. முதலாவது நாம் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் அந்த பதத்தை படிக்கிறோம். We can first read it in Acts of Apostles chapter 10 and verse 38. வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணினார். He anointed him. அந்த அபிஷேகம் பண்ணினார் என்கிறதான அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல anointed இல்லை என்றால் தேய்த்தார். And in English translation the word anointed is written here, which means he rubbed it on his body. அப்போ பழைய ஏற்பாட்டில் எண்ணெயினால் பரிமள தைலத்தினால் சரீரத்தில் தேய்க்கிறது போல புதிய ஏற்பாட்டில் நமக்கும் இந்த அபிஷேகத்தின் அனுபவம் சமமாய் இருக்கிறது. Like in the Old Testament our body is being rubbed with an oil or a precious ointment, in the New Testament it is compared to being filled with the anointing of Holy Ghost. நான் ஏற்கனவே சற்று நேரம் முன்பாக சொன்னேன், அகஸ்வரு ராஜாவுக்கு முன்னாடி வந்து நிற்க போகிறதான ஸ்திரீகள் 12 மாதம் எண்ணெய் தேய்த்து அவர்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த சுத்திகரிப்பு என்கிற வார்த்தை இங்கே பாவிக்கப்படுகிறது. As I already said before, the women who have to go and stand before King Ahasuerus, they have to apply on them ointment of sweet savor for 12 months, and this process is called as cleansing. நம்முடைய சரீரங்களுக்கு ஒரு நாற்றம் இருக்கிறது. We have a bad stench or a bad odor on our body. இந்த ஸ்திரீகள் அந்த ராஜாவுக்கு முன்னாடி நிற்க போகும்போது அந்த சரீர நாற்றமே கொஞ்சம் கூட வெளியே வரக்கூடாது, இந்த வாசனை மட்டும் தான் இருக்க வேண்டும். அதற்காக ஒரு வருஷம் அவர்கள் இதை தேய்த்து கொண்டே இருக்க வேண்டும். For these women, when they go and stand before the king, they should not have this bodily odor, but rather they should smell with the sweet savor of all the perfumes which they apply, for which they keep on doing this for 12 months. இது போலதான் நம்முடைய சுத்திகரிப்பின் கூட்டங்கள் மூலமா மாத சுத்திகரிப்பு கூட்டங்கள் உண்டு, இந்த ஈஸ்டர் வார சுத்திகரிப்பு கூட்டங்கள் உண்டு. இதுவும் ஒரு சுத்திகரிப்பு தான். நாம் என்ன செய்கிறோம், நம்முடைய ஆத்மாவில் நிறைய ஸ்மெல் இருக்கு, அது நமக்கு மூக்குல தெரியாது, நமக்கு சரீர ஸ்மெல் தான் தெரியும். ஆனால் தேவனுக்கு அதை முகர முடியும். Likewise, we have all these sanctification meetings which are being held every month,
we have a sanctification meeting towards Easter week. And likewise, we need to cleanse ourselves. We can smell only the body odor, but we cannot smell the foul smell that is coming from our soul, but God can smell that. நம்மை பற்றி ஒரு பெருமையான வார்த்தை சொல்லும்போது, when we speak one word of pride about ourselves, ஒரு தேவையில்லாத ஒரு ஜோக் நம்ம சொல்லும்போது, when we speak a joke which is not necessary, ஒரு மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு ஆடம்பரத்தின வஸ்திரத்தை உடுத்தும்போது, when we dress up ourselves in an attractive way by which we seduce the mind of others, மனுஷர்களை இழுக்கலாம், we can attract people. ஆனால் தேவ தூதர்கள், தேவ காவல் நம்மை விட்டு தூர போகும் காரணம் நமக்குள்ள இருந்து ஒரு நாற்றம் வருகிறது. But the angels of God and the protection of God will depart from us because there is a bad order coming from us. அப்போ பாவமுள்ள மனுஷர்கள் நம்மிடத்தில் நெருங்கும் போது, பாவமற்ற தூதர்கள் தேவன் நம்மை விட்டு விலகும் போது ஆபத்து தான் பெருகுகிறது. When sinful men come closer to us, when godly angels depart from us, dangers come to us. ஆகையால் மாம்சத்தினாலும் மனுஷர்களை நாம் இழுக்கலாம், தெய்வீக அந்த பரிமள தைலமாகிய ஞானத்தை கொண்டும் சுபாவத்தை கொண்டும் மனுஷர்களை இழுக்கலாம். We can attract men both carnally with carnal attraction and as well as with divinity and divine characters also we can attract people. இந்த இரண்டாவது அர்த்தமாகிய அபிஷேகம் என்கிறதான அந்த அர்த்தத்தின்படி, according to the second interpretation for this ointment, which is anointing or the anointing of Holy Spirit, ஒவ்வொரு முறை டெய்லி அந்த ஸ்திரீகள் எண்ணெய் தேய்த்து வாசனை மாறிக்கொண்டு இருக்கிறது போல ஒவ்வொரு நாளும் நாம் இந்த அபிஷேகத்திற்கு இடம் கொடுத்து 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 கடைசியாக நம்முடைய ஸ்மெல், அந்த பழைய சுபாவங்கள் வரக்கூடாது, ஆண்டவருடைய சுபாவம், தெய்வீக சுபாவங்கள் நமக்குள் வெளிப்பட வேண்டும். Like this, women keep on applying this oil and ointment each and every day to change their bodily order. We need to be filled with the Spirit of God or being anointed each and every single day, finally until when our own character or our own smell should disappear. தைலம் என்கிறதான அந்த முதலாவது அர்த்தத்தினுடைய முதலாவது அர்த்தம் சுபாவத்தை காட்டுகிறது, இரண்டாவது அபிஷேகத்தை காட்டுகிறது. ஆனால் இப்பொழுது நாம் பார்க்கிறது இந்த ரெண்டும் ஒன்றுதான். அபிஷேகத்தை பெறுவதே நமக்குள் சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும், இயேசுவின் சுபாவம் உண்டாக வேண்டும். When we say the word ointment, it has two interpretations. As said earlier, the first interpretation is character, the second one is anointing. But we see right now both are together. In order to change our character, we need this anointment. மறுபடியும் உன்னத பாட்டு 1:3 வாசியுங்கள். Once again, let's read Song of Solomon chapter 1 and verse 3. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனம் உள்ளவைகள். Your savor of ointment is sweet, it's a sweet smell. அப்போ ஒரு பரிமள தைலம் இல்ல, இந்த நேசருக்கு பலவிதமான தைலங்கள் உண்டு. And there is not just one ointment, but for this bridegroom he has many ointments. இந்த தைலக்காரனுக்கு ஒரு தைலத்தை செய்ய தெரியும், இந்த நேசருக்கு இந்த தைலத்தை எப்படி பூச தெரியும். And this apothecary, he knows how to create an ointment, but for this beloved he knows how to apply it. அப்போ இந்த நேசருடைய சரீரத்திலிருந்து பல வகையான அட்ராக்டிவ் வாசனைகள் வெளிப்படுகிறது. And there are many sweet smelling attractive smell that is coming from the body of our beloved. ஜீசஸ் கூட அப்படிதான். Even Jesus is like that. எழுத்தின் பிரகாரமாக அவருக்கு ஒரு தலைப்பு, ஒரு டைட்டில் கொடுக்கப்பட்டது. In a literal sense, he was given a title. இயேசு கொடுக்கப்பட்ட டைட்டில் என்னது? What is the title given to Lord Jesus? இயேசுடைய தலைப்பு என்ன? இப்ப நான் பிரதர், சென்ட்ரல் பாஸ்டர், அப்படி போல ஜீசஸுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் என்ன? Like I am called as யூதர்களால் கொடுக்கப்பட்ட தலைப்பு, சாரி, லைன் ஆஃப் தி ட்ரைப் ஆஃப் ஜூதா. நிறைய பேர்கள் உண்டு, ஆனால் யூதர்கள் கொடுத்த ஒரு பேர் இருக்கு. What is the title given to Jesus by the Jews? அது அந்த பேருடையவரை தான் எதிர்பார்த்தார்கள், இப்பொழுதும் எதிர்பார்க்கிறார்கள். And with that name they expected somebody, and even now they are expecting மேசியா. That's right. He is Messiah. மேசியா என்றால் என்ன அர்த்தம்? What does Messiah mean? மேசியானா என்ன பாஷை அது? What language is the word Messiah? யூத பாஷை. It's a Jewish word. இதே மேசியா என்கிறதான அர்த்தமுடைய ஒரு வார்த்தை கிரேக்க பாஷையில் இருக்கு. அது என்னது? There is a same or a similar word called Messiah even in a Greek language. And what is that? மேசியா என்கிற வார்த்தையுடைய அதே அர்த்தமுள்ள ஒரு கிரேக்க வார்த்தை உண்டு. அது என்னது?
And with the same meaning of the word Messiah, there is a Greek word also. What is that? சொல்லுங்க. கிரைஸ்ட், கிறிஸ்து. And it is Christ. கிறிஸ்து என்ற அது ஒரு கிரீக் வார்த்தை, மேசியா எபிரிய வார்த்தை. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். Christ is a Greek word and Messiah is a Hebrew word, and both have the same meaning. என்ன அர்த்தம்? What meaning is that? மேசியா என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். It means the anointed. அப்போ எப்படி அந்த உன்னத பாட்டில் இருக்கிற நேசர் அவர் பலவிதமான வாசனை திரவியங்களால் பரிமள தைலங்களில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ, அவர் பூசப்பட்டிருக்கிறார்களோ, நம்முடைய ஆண்டவராக இயேசு கூட அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Like how the beloved who is mentioned in the Song of Solomon being applied with many goodly ointments, even our Lord Jesus has been anointed with such goodly ointments. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் Isaiah chapter 11, இயேசுவை பற்றி அங்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. there is a prophecy written about Lord Jesus. அவருடைய ஆத்மாவில் இருக்கிற சுபாவத்தில் இருக்கிற பல தைலங்களை அங்கே வாசிக்கிறோம். We can read about all the different ointments of his character being mentioned there. 1 to 3 வரை வாசியுங்கள். Verse 1 to 3. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். பாருங்கள், இந்த ஆவி, ஆலோசனை ஆவி, ஞானத்தின் ஆவி, பலத்தின் ஆவி, கர்த்தரை பயப்படும் பயத்தின் ஆவி, ஒவ்வொரு ஒரு ஆவி பலவிதமான வாசனை கொடுக்கிறதான ஒரு தைலம், ஒரு அபிஷேகம். And there is an anointing or an ointment of anointing which is a different kind of spirit of wisdom, understanding, counsel and knowledge which was found upon him. வாசியுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். இங்கிலீஷ்ல இல்ல அது, அதன் மூல பாஷையில் குயிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆனால் அதனுடைய மூல பாஷையை பார்த்தால் சென்ட், உகந்த வாசனை. In English it is mentioned as quick understanding, but in the original tongue it is mentioned as scent or a sweet smell. அப்போ இயேசுனுடைய இந்த பல தன்மைகள், இந்த பல ஆவிகள் அவருக்குள் ஒரு வாசனையாக வெளிப்பட்டது. All these different kinds of spirit which is in Lord Jesus, it came out as a sweet smell. நாம் இயேசுவை பின்பற்றுகிறோம் எதற்காக? We are following Jesus, but for what? அந்த வாசனை நம்மேல் வரும்படியாக. That his smell shall come upon us. ஒரு எழுத்தின் பிரகாரமான ராஜா ஒரு ஸ்திரீயை மனைவியா ஏற்றுக்கொள்வதற்கு சரீர பிரகாரமா ஒரு வருட காலமாக இப்படிப்பட்ட தைலங்களை பூசி நிற்க வேண்டும் என்றால், for a literal king in order to accept a queen and for the women to go and stand before a king, they have to apply all this sweet smelling ointment for 1 long year. இந்த சூலமித்தியால் சொல்லும்போது ஒரு வில்லேஜ் கேர்ள், ஒரு கிராம பெண். When we say the Shunammite, she is a village girl. பின்னாடி வாசிக்கும்போது நமக்கு தெரியும், அவள் திராட்சை தோட்டங்கள் மத்தியில எல்லாம் வேலை செய்கிறாள். அவளா கருப்பாயிட்டாளாம். வெயில்ல இருந்து நான் காஞ்சி போயிட்டேன், வெயில்ல இருந்து எனக்கு நான் கருப்பாய் விட்டேன் என்று சொல்லுகிறாள். And when we read further into this particular book, we can understand she is found among the vineyards and she has been working in the open sun. She is saying, because of being under the sun, my skin has become darker. அப்ப விவசாய வேலை செய்யும் போது பேட் ஸ்மெல் தான் வரும். And when you do a farming work, definitely you will have a bad smell upon you. நிறைய வேர்வை தான் வரும். You will sweat too much. ஆனால் இப்பொழுது ராஜாவை விவாகம் பண்ண வேண்டும் என்றால் அகாஸ்வேருக்கு முன்பாக நின்றதான ஸ்திரீகளை போல இவளும் போய் நிற்க வேண்டும். But if she also has to go and stand before the king like the women prepared themselves to stand before King Ahasuerus, she also has to do something. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரே மனைவியாக, மனவாட்டியாக இந்த மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எல்லா விதத்திலும் உகந்த வாசனை வீசுகிறவருடைய மனவாட்டியாக அவர் பக்கத்தில் உட்கார போறோம். உட்கார டைம்ல மூக்க பிடிச்சிட்டு ஒரு 5 அடி தள்ளி போயிட்டாருன்னா எப்படி இருக்கும்? We all together as one single wife or one single bride for our beloved Messiah or the anointed, we are going to sit next to him. Just consider if we are going to sit next to him because of a bad order, he just pushes us to 5 feet away from us. இந்த ஸ்திரீகள் அகாஸ்வேருக்கு முன்பாக நிற்கும்படியாக அகாஸ்வேரே பெட்டி பெட்டியாக தைலங்களையும் வாசனை திரவியங்களையும் கொடுத்து 1 வருஷ காலமாக அவர்களுக்காக காத்திருந்து இதை பூசக்கூடிய ஆட்களையும் ஏற்படுத்தினார். அதுபோல நாம் இயேசுவோடு கூட மனவாட்டி உட்காரும்படியாக எல்லா ஏற்பாடுகளையும் அவர் செய்து வைத்திருக்கிறார். This king Ahasuerus, in order to have his women all be applied with his sweet smelling odor and they be prepared before they should come and stand before him, he himself bought all the sweet ointments, he gave it to them. He also arranged people to do all this applying work,
And likewise, Lord Jesus also has done everything for us so that we might stand next to him with a sweet smelling odor. நம்முடைய கெட்ட சுபாவங்கள் தேவனை தூர துரத்துகிறது மாத்திரமல்ல, அது பிசாசை கிட்ட கொண்டு வரும். A bad character not only chases away God from us, but it also drags Satan very close to us. அதனால நாம் இயேசுவின் இரத்தத்தை நம்மேல் பூசிக்கொண்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பழைய பாவங்கள் சுபாவங்கள் செத்து போய் இயேசுவின் திவ்ய சுபாவங்கள் நமக்குள் எழும்ப வேண்டும். Therefore we need to apply the blood of Jesus upon us continually, and by which we should remove all the bad characters and all the sins from us, and we need to clothe ourselves with all the divine characters of Jesus. நம்முடைய கண்களை மூடுவோம். Let's close our eyes. நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? How is our life? நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது? How is our testimony? நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு நீங்கள் பலன் அடைந்து எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் எல்லையெங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். After receiving power through the anointing of Holy Ghost, you shall be a witness unto me in Jerusalem, Judea, Samaria, and the uttermost part of the earth. இயேசுவை தெரியாத எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆட்கள் நமக்கு தெரியும், நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அவர்தான் சமுதாயம். And we know hundreds of people who are familiar to us, who doesn't know about our Jesus, and that is our society. அவர்களுடைய நாற்றம் நம்மை தாக்கி நம்மையும் செத்த ஈக்கள் உள்ள தைலத்தை போல நார பண்ணுகிறதா, இல்லை என்றால் நம்முடைய தைலத்தினுடைய மனம் அவர்களை தொட்டு அவர்களும் நம்மை போல மாற வேண்டும் என்று அவர்கள் ஈர்க்கப்படுகிறார்களா? Is a bad smell of the people in the society who doesn't know about Jesus is attacking us and making us spoiled or become like a dead fly, or the sweet smelling odor from the ointment of apothecary which is upon us is attracting them to come to Jesus. அந்த சூலமித்தியாலை போல நாம் எல்லாரும் அடிப்படையில் கிராம வளர்ப்புள்ளவர்கள். நமக்கு அந்த எட்டிகெட் ஆஃப் த பேலஸ், அந்த அரண்மனையின் ஒழுக்கங்கள் நமக்கு பழகாதவர்கள், அந்த மனம் இல்லாதவர்கள். ஆனாலும் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார். Like the Shunammite women, we are also from a village background. We doesn't know the etiquette of the palace, or all the characters which is supposed to be found in a palace, and the Lord wants to change us. இந்த நரிக்குறவர்களை பாருங்க. Consider gypsies. Consider the gypsies. அவங்க பாத்தீங்களா குளிக்க மாட்டாங்க, Dress எல்லாம் பயங்கர பிரவுன் அழுக்கா இருக்கும். ஆனா அவங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க. They will not bath properly. All their dresses will be soiled, and but when you consider their children, they will all be neat and clean. அதே போலதான் நாமும். And likewise we are also there. அந்த நரிக்குறவ பிள்ளைகளை போல நமக்கும் அத்தனை அழுக்கான சுபாவங்கள் இருக்கு. அப்படியும் ஆண்டவருடைய கண்கள் இருதயம் நம்மேல் அட்ராக்ட் ஆயிருக்கிறது. Like the children of gypsies, we are also having certain bad characters upon us, but the eyes of the Lord is attracted towards us. உன்னுடைய கண்களின் ஒன்றினால் என்னை கவர்ந்து கொண்டாய். And by thy ravished me with one of thine eyes. You have ravished me by the eyes. With one of thine eyes. With one of the eyes. நம்முடைய கண்களை மூடுவோமாக. Let's close our eyes. இயேசுவை போல நானும் மாற வேண்டும். We should also become like Jesus. இயேசுவின் சுபாவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். I should receive the character of Lord Jesus. இயேசுவின் வாசனை எனக்குள் வீச வேண்டும். The sweet smell of Jesus should also be smelt upon me. அதற்கேற்ற இயேசுக்குள் இருந்த அபிஷேகம் எனக்குள் பூசப்பட வேண்டும். And therefore the anointing which was on Lord Jesus should be rubbed upon me. என் ஆத்துமா நாற்றம் மாற வேண்டும். The bad odor of my soul should be removed. வீட்டுக்குள் வருகிற அந்த கோபத்தினுடைய சுபாவம் மாற வேண்டும். All the character of anger which comes in my house should depart from me. சமுதாயத்திற்கு முன்பாக உலக ஆடம்பரம் என்கிற நாற்றம் என்னை விட்டு நீங்க வேண்டும். Before the society, the riches of the world which is a bad stench should depart from me. இயேசுவை மாத்திரம் பிரியப்படுத்த நான் முன் வர வேண்டும். I should come forward to please only my Jesus. அதுதான் முன் மனவாட்டி. And that is called a bride. எல்லாருக்கும் மனவாட்டி அழைப்பில்லை. Not everyone has this calling of a bride. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. My dove, my undefiled is but one. அந்த ஒரு சின்ன கூட்டத்திற்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். And for that little group the Lord is waiting. அவருடைய விவாக நாள் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. The day of our marriage is fast approaching. ஸ்திரீகள் அகாஸ்வேரோடு சேர்ந்தார்கள். Many women came to King Ahasuerus. ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டது எஸ்தர் மட்டும்தான். But Esther alone was a chosen one. அவள் ஒரு அடிமை பெண்.
She was a slave woman. ஆனால் ராஜாவுடைய கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்தது. But she found favor in the eyes of the king. அதே போல இயேசுவின் கண்களில் எனக்கு தயவு வேண்டும். Likewise, I should also find favor in the eyes of my Jesus. எத்தனையோ ஆட்கள் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். Many people are running the race. என்னை பார்த்து விரலை காட்டி இயேசு சொல்ல வேண்டும், எனக்கு நீ வேண்டும். And pointing his finger towards me, Jesus should say, I want you. இதை விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமா? Those who desire this, please put up your hands. மனுஷர்கள் யாரும் பாராட்ட தேவையில்லை. No, it is not required for men to praise us. இயேசுவுடைய கண்கள் எனக்கு தயவு வேண்டும். I need favor in eyes of Jesus. இயேசுவை பிரியப்படுத்துகிற பரிசுத்தம் எனக்கு வேண்டும். I need holiness that will please my Jesus. இயேசுவை பிரியப்படுத்துகிற அந்த சகோதர ஸ்நேகம் எனக்கு வேண்டும். I need that love of brethren that will please my Jesus. இயேசுவை பிரியப்படுத்துகிற அந்த எளிமையான வஸ்திரம் வேண்டும். I need that simple garment which will please my Jesus. இயேசுவை பிரியப்படுத்துகிற அந்த மனத்தாழ்மை வேண்டும். I need that lowliness of mind that will please my Jesus. இயேசுவை பிரியப்படுத்துகிற அந்த அமைதி எனக்கு வேண்டும். I need that silence of meekness that will please my Jesus. கரங்களை உயர்த்தினவர்கள் பாக்கியவான்கள். Those who put up their hands, they are blessed. உங்களை எண்ணெய் தேய்த்து சுத்திகரிக்கும்படியாக அகஸ்வரு ராஜா ஏகாய் என்கிறதான ஒரு பிரதானியை ஏற்படுவது போல உங்களுக்கு ஆண்டவர் பரிசுத்தாவியானவரை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். Like King Ahasuerus appointed Hagar in order to rub the oil upon all the women for them to be having sweet smell. The Lord has sent His Holy Spirit. கொஞ்சம் ஒப்பு கொடுத்து பாருங்கள். Just give a little room. ஒவ்வொரு நாளும் அவர் பொறுப்புள்ள தேவனாக பரிசுத்தாவியானவர் என்ன தேய்ச்சு ஒரு நாள் இயேசுவுக்கு முன்னாடி நீங்கள் நிற்கும் போது என் உத்தமியே என் மனவாட்டியே என்று அழைக்கத்தக்கதாக அன்றாட சுத்திகரிப்பை கர்த்தர் கட்டளையிட விரும்புகிறார். Every day as a responsible God, He will apply His oil and He will make you and mold you and He'll say, my now my undefiled you are the one. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Jesus, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. We praise Jesus. Lord, we thank you, Jesus. We praise you, Jesus. Thank you, Lord. We praise you, Jesus. நேசர் நீர் வரும் வேளை நெருங்கிடுதே, உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே. நேசர் நீர் வரும் வேளை நெருங்கிடுதே, உம் பாதம் முத்தம் செய்து காத்திருப்பேனே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே சேர்த்துக் கொள்ளும் உம்மோடு என்னையே. நேசர் நீர் வரும் வேளை நெருங்கிடுதே, மாற்றுமப்பா உம்மை போல் மாற்றியே கேட்டுக்கொள்ளும் உம்மோடு என்னையே. உம்மை போல் மாற்றியே கேட்டுக்கொள்ளும் உம்மோடு என்னையே. கேட்டுக்கொள்ளும் உம்மோடு என்னையே. பரிசுத்தரே உம்மை போல் மாற்றியே கேட்டுக்கொள்ளும் உம்மோடு என்னையே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Jesus, what your smell. Jesus. Thank you, Lord. We thank you.